ரமேஷ் சேதுராமன், நீங்க எல்லா நாட்டில் இப்போ சமீபத்தில் நடக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரதமர் கை காட்டுவது அல்லது குற்றம் சாட்டுவது நேர்வையாகத்தான் இருக்கிறது. உருவாக்கின காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கின பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சியில பாஜக ஈடுபடுதுங்கிற விமர்சனத்தை பிரியங்கா ஒருபுறம் வைக்கிறாங்க. எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒன்றை மட்டுமே வைத்து காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற ஒன்றை கட்டமைத்து விடலாம் அப்படின்னு பாரதிய ஜனதா முயற்சி பண்ணுதா? இல்ல இல்ல, அப்படி நான் பாக்கல. எமர்ஜென்சின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணும். கேட்டாங்க, இப்ப மணிப்பூரை பத்தி பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரியான இன்சிடென்ட் இதே மாதிரியான சிச்சுவேஷனுக்கு மணிப்பூர் மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. யார் பேருக்கு தெரியுமா? மன்மோகன் சிங் ஐயா அவர்களுடைய பிரதமராக இருந்த காலகட்டத்துல. ஆனா அங்க எந்த மினிஸ்டர் அந்த இடத்துக்கு போனாங்க, அந்த பிரச்சனையை தீர்க்க என்ன முறைய மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னு சொன்னா தெரியாது. அதே மாதிரி 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இருந்த பிரச்சனைகளை இவங்க உடனே வந்து தீர்க்கணும், முடிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவு சுலபங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இதை விட நம்ம எல்லாமே ஒண்ணு மணிப்பூர் அப்படின்னு சொல். 60 ஆண்டு காலம் நாட்டை படுகொலியில் காங்கிரஸ் தள்ளிவிட்டது, அதை மீட்டெடுக்க போகிறது பாஜக அப்படின்னு சொல்லிதானே 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி செஞ்சுச்சு. அப்ப அதை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியாவது அந்த 10 ஆண்டுகள்ல எடுத்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுதான் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துப்போம். அதாவது இங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி மாப் லிஞ்சிங், இந்த மாதிரி வந்து கும்பல் படுகொலை ஆச்சா போச்சான்னா சொன்னாங்க. டெல்லியில பல கலவரங்கள் நடந்தது. கும்பல் படுகொலை ஆச்சா போச்சானா அது இல்ல, எனக்கு 10 எனக்கு வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இப்பதான் நான் 2 வாரம் நீங்க ரொம்ப சென்சிட்டிவாவும் சீரியஸாவும் பேசக்கூடிய ஆளு. ஆனா ஆச்சா போச்சா அப்படின்னு பேசும்போது அது ஏதோ 10 செகண்ட் பேசும்போது நீங்க 20 செகண்ட் இல்ல 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 நான் மறுபடியும் சொல்றேன் ரமேஷ் சேதுராமன், நீங்க ரொம்ப சென்சிட்டிவாவும் சீரியஸாவும் பேசக்கூடிய ஆளு. நீங்க ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய சீரியஸ்னஸ் போயிடுது. எனக்கு பேசுறதுக்கு அதான் சொன்னேன். எனக்கு வந்து 1 நிமிஷம் கோர்வையா டைம் கொடுத்தா பரவாயில்ல. நீங்க 30 செகண்டுக்கு இன்டர்வியூ பண்ணீங்கன்னா என்னால அப்புறம் எப்படி கோர்வையா பேச முடியும்? நீங்க சொல்ற மாதிரி ஆச்சா போச்சான்னு சொன்ன மாதிரியானதான் மக்கள் கிட்ட போய் பேசுறேன். இப்போ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எடுத்து, காஷ்மீர்ல நீங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி இந்துக்கள், அதுவும் காஷ்மீர் பண்டிட்டுகள் சொந்த நாட்டிலேயே அகதியாக மாற்றப்பட்டார்கள் பார்க்கணும். அதுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்தது எத்தனை ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் இருந்தாங்க, அவங்க கூட்டணி இருந்த ஆட்சி இருந்தது. அந்த நிலைமையை சரி செய்து நமது நாட்டிற்குள்ளே அகதியாக இருக்கக்கூடியவர்களை திரும்ப நம்ம காஷ்மீர்ல வந்து செட்டில் பண்றதுக்கு உண்டான ஏதான முன்னெடுப்புகளை அந்த அரசுகள் எடுத்ததாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இன்னைக்கும் வந்து நம்ம உடனே என்ன சொல்றோம், பாஜக எடுத்துட்டாங்களான்னு. அவங்க அதுக்கான முன்னெடுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் பத்தி பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது வந்து இட்ஸ் லாங் ப்ராசஸ். காரணம் என்னன்னா, நீங்க அவங்களை போய் இன்னைக்கு வச்சிடலாம், நாளைக்கு திரும்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அதுக்கும் இந்த அரசு தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றாங்கன்னு பாக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்க தொடர்ந்து நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2013 இந்த கம்யூனல் வயலன்ஸ் பில்ல இருந்து நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்கேன். இப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொன்றையும் கன்வீனியன்டா கடந்து போறாங்க. இப்ப அந்த ஆர்டிகல் இதுல வந்து சாரி நம்ம கம்யூனல் எல்லா கேள்விகளுக்குமே பதில் குற்றச்சாட்டு தான் வந்ததே தவிர பதில் வரல. நான் அப்படியே அதை அப்படி புரிஞ்சுக்கிறேன், நிறைவு கருத்தாவும் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். புரியுது இல்ல? திரு பாலச்சந்திரன் எழுப்பினாங்க, சில கேள்விகளுக்கு பதில் நேரடியா பதில் எதிர்பார்க்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல ஏற்பட்ட சவால், த்ரெட்ஸ் அப்படிங்கிற அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி நடைபெற்ற எல்லா சம்பவங்களுக்கும் ஏன் பதில் சொல்லாம கடந்து போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நிச்சயமா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப மணி பில்லுன்னு சொன்னாங்க. இந்த முன்னெடுப்புகள் அருண்ஜேட்லி பீரியட்ல இருந்து அந்த தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பாதி விஷயத்துக்கு அது வந்து முரண்பாடான ஒரு விஷயம். அந்த மணி பில் அந்த இதுல வந்து அந்த அதுக்கு கீழே கொண்டு வந்து பண்ணதுங்கிறதுக்கெல்லாம் நான் எனக்கு கிடையாது. அதே மாதிரி நான் எதிர்கட்சிகள் எதுக்கெடுத்தாலும் இவங்க சொல்றாங்களே, எதிர்கட்சிகளாக மக்களின் மனசாட்சியாக நின்று வந்து பாராளுமன்றத்துல செஞ்சாங்கன்னு சொல்லும் போது இவங்க அந்த சமயத்துல ஒரு போராட்டமா அந்த சமயத்துல பண்றாங்களே தவிர
திரும்ப அதை கன்சிஸ்டன்டா இவங்க வந்து இந்த இதுல அவைகள்ல தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருந்தாங்களா, தொடர்ந்து கொண்டு போய் செஞ்சாங்களா? ஒரு பெகாசஸ் விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள். நான் என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், பெகாசஸ் விஷயத்துல வந்து எல்லாரும் எல்லாம் அப்படி இப்படின்னு பேசினாங்களே, இந்த குற்றம் சுமத்திய எத்தனை பேர் எங்களோட பெகாசஸ் இது வந்து எங்க டிவைஸ்ல இருக்குன்னு சொன்னவங்க, இத வந்து முறைப்படியாக விசாரிப்பதற்கு அவங்களுடைய இந்த இது போன் எல்லாம் வந்து இவங்க கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஏன்னா அதை விசாரணை பண்ணணும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு மக்கள் மத்தியில என்ன ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்தார்களோன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா?